இதை கொஞ்சம் பாருங்களேன். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 6.5 லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர இருக்கிறார்கள். அவ்வளோதான், சோலி முடிஞ்சுச்சு. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, புதுசாக 6.5 லட்சம் பீகாரி ஓட்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சேர போகிறாங்களாம் ஓட்டு போடுறதுக்கு. இதனால் என்னடா நடக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்கதா சொல்கிறாங்க. இந்த எண்ணிக்கை வச்சு சென்னையோட தலையெழுத்தையும் மாற்ற முடியும். அதே தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும். என்ன எழவி அது? இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? இந்த நம்பர்ஸ் வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படல. ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது உண்மையாக இருந்ததுன்னா தமிழ்நாட்டோட அரசியலுக்கு கொஞ்சம் டேஞ்சர். சரி, இந்த பிரச்சனை எங்கேருந்து கிளம்பிச்சு தெரியுமா? ரீசெண்ட் டைமில் நம்ம பீகாரில் வந்து ஓட்டை வந்து ரீவாலுவேஷன் பண்ணாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா 36 லட்சம் நபர்கள் வந்து வெளிமாநிலத்தில் வசிக்கிறதால நீங்கள் அங்கேயே ஓட்டு வாங்கிக்கங்கடா, இங்கே உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. இப்போ 6 லட்சம் பேர் பீகாரி தமிழ்நாட்டில் வசிக்கிறதால அதில் ஒரு குண்டு இங்கே விழுந்துருச்சு. ஆனால் அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு ஜஸ்ட் கெஸ்ட் ஒர்க்கராக வந்தவங்க தானே, அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி கொடுத்தா வீதியில் இறங்கி போராடுவோம்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நல்லதா கெட்டதா? அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.